வணக்கம். நாம் இந்த பதிவில் மூச்சு பயிற்சியினை பற்றி மிக சுலபமாக தெரிந்து கொள்ள ஒரு கதையின் மூலமாக பார்க்கவிருக்கின்றோம். ஒரு காட்டில் குருவும் சீடனும் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். சீடன் மனிதனுடைய ஆயுட்காலத்தை பற்றி பலவித சந்தேகங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். குருவும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். சீடன் தொடர்ந்தான். குருவே, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அவன் உள்ளிழுத்து வெளியிடும் மூச்சின் எண்ணிக்கையை பொறுத்தது என்கின்றார்கள். மேலும் மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 16 முறை சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியிடுகின்றான். அவை பாதியாக குறைத்தான் என்றால் அவனுக்கு ஆயுள் 2 மடங்காக அதிகரிக்கும் என்கின்றார்கள். குரங்கு மற்றும் முயல் தலா 32 முறையும் 39 முறையும் சுவாசிக்கின்றன. இதனால் அவைகள் 10 வருடங்களுக்கும் குறைவாக வாழ்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஆமை ஒரு நிமிடத்திற்கு 4 முறை மட்டுமே சுவாசிக்கின்றது. அவை 300 வருடங்கள் வரை வாழ்கின்றது என்கின்றார்கள். இதெல்லாம் உண்மையா என்று கேட்கின்றான். குரு அதற்கு, சீடனை, நீ கேட்டது மிகப்பெரிய கேள்வி. அதற்கு அங்கே விளையாடி கொண்டிருக்கும் முயலை கூப்பிட்டு கேட்போம் என்று சொல்கின்றார். உடனே சீடன் முயலை அழைத்து, முயலே, நீ ஒரு நிமிடத்திற்கு 39 முறை உள்ளிழுத்து வெளியிடுகின்றாய் உன்னுடைய சுவாசத்தை. அதை பாதியாக குறைத்தாய் என்றால் உன்னுடைய ஆயுட்காலம் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றார். உடனே முயல் சீடன் சொன்னதை பயபக்தியுடன் கேட்டுவிட்டு நன்றி கூறிவிட்டு சென்று விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த குருவோ, சீடனே, நீ சொல்வது அனைத்தும் சரிதான். ஆனால் முயலின் தற்போதைய ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை தெரிந்தால் மட்டும்தானே உன்னால் அதனுடைய ஆயுட்காலத்தை 2 மடங்காக கணக்கிட முடியும் என்றார். சீடன் ஆமாம் என்றவாறே முயலை மீண்டும் அழைத்தான். முயல் மீண்டும் வந்தது. முயலே, உன்னுடைய தற்போதைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். உடனே முயல் அதற்கு, ஐயா, என்னுடைய தற்போதைய ஆயுட்காலம் என்னை துரத்தும் புலியின் வேகத்தை பொறுத்தது என்று சொன்னான். முயல் சொன்னது சீடனுக்கு புரிந்ததோ இல்லையோ, நமக்கு புரிகிறது. ஒருவனுடைய ஆயுட்காலம் மூச்சின் எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல என்பது தெரிகின்றது. மேலும் மூச்சின் எண்ணிக்கையில் தான் ஒருவனுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும் என்பதை அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதனால் நாம் அதற்குள் செல்ல வேண்டாம். அதுவரை நாம் மூச்சு பயிற்சியை நம் நோய்களை நீக்கும் மற்றும் நம் மன அழுத்தங்களை நீக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி என்று நாம் குறிப்பிடலாம். மூச்சு பயிற்சியில் பல வகை உண்டு. அதில் ஒன்று பிராணாயாமம்.